தமிழ்நாடு அரசு மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தெருநாய் பிரச்சனையை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதா, ஒரு 2 நாளா எல்லா மீடியாக்கள்லயும் இந்த செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு அரசு தெருநாய்கள் விவகாரத்தில என்னென்ன நடவடிக்கைகள், எந்த மாரி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னா, சமீபத்து சில மாசங்களா, அ அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுச்சோ, அதை அப்படியே தொடர்ந்து இன்னும் சொல்லப்போனா அதை விட பல படி மேலேன்னே சொல்லலாம். நான் சொல்றது தெருநாய்களுக்கு இழைக்கப்படுற கொடூரங்களோட சேர்த்து சொல்றோம். ஸோ அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ கால்நடைத்துறை எ பராமரிப்புல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கருத்தடை மையங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதா நம்ம கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாடு ஃபுல்லா நெறைய இடங்கள்ல செயல்பட்டுட்டு இருக்கு. இந்த கால்நடைத்துறை எ ஹேண்டில் பண்ற இந்த கருத்தடை மையங்கள்ல இருக்கிற நாம கேள்விப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகள் என்ன அப்டின்னா, பிடிக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள். நெறைய நார்த் இண்டியன்ஸ் அந்த நாய்கள பிடிக்க வராங்க. அப்புறம் இந்த நரிக்கர்வர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே இந்த நாய்கள எப்படி பிடிக்கணுங்கிற அந்த குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது. மேக்ஸிமம் கால கைய உடைச்சு, மண்டைய உடைச்சு, காயப்படுத்தி, கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொடூரமான மனநிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆப்பரேஷன் தியேட்டருக்கு ஒரு உயிரை கொண்டு போறோம் அப்படிங்கிற எந்த மனநிலையும் இல்லாத ஒரு இதில தான் பிடிக்கிறாங்க. ஆப்பரேஷன் தியேட்டருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே, இது காயப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய காயங்களோட, ரத்த காயங்களோடையும், வலியோடையும் தான் உள்ள போகுது. அங்க நெறைய இடங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டர்கள்னால தவறான ஆப்பரேஷன், அதுல வந்து ஆஃப்டர் ஆப்பரேஷன் இறந்து போற எத்தனையோ குட்டிகள் வந்து நம்ம நெறைய பார்த்துருக்கோம். நெறைய வீடியோஸ், நெறைய ப்ரூஃப்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்து போஸ்ட் கேர் அப்படிங்கிறது, போஸ்ட் கேர் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய வீக்கா இருக்கு. நெறைய இடங்கள்ல. அந்த போஸ்ட் கேர் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு மாத்திரைகள் சரியா குடுக்கறதில்ல. பொதுவா மாத்திரைய எப்படி பண்றாங்கன்னா, ஒரு அண்டாவுல ஒரு சாதம் மாரி ஏதோ ஒரு பிரிஞ்சு மாரி வச்சு, அந்த அண்டாவுல மொத்தமா அந்த மாத்திரைகளை நொறுக்கி வச்சுறதா சொல்றாங்க சில இடங்கள்ல. சில இடங்கள்ல அதுவும் கிடையாது. ஆம் ஆப்பரேஷன் பண்ண உடனே எடுத்துட்டு போயிட்டு 2 மணி நேரம் சாரி 2 நாள், 3 நாள் வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. 3வது ரிலீஸ் பண்ற இடத்துல நடக்கிற கொடூரங்கள் என்ன அப்படின்னா, அ எங்க புடிச்சாங்களோ அங்க விடுறதில்ல. நெறைய இடங்கள் மாத்தி மாத்தி தான் விடுறாங்க. இந்த மாத்தி ரீலொகேஷன் பண்றதுல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்டின்னா, தெருநாய்கள் எண்ணிக்கைய குறைக்கிறோம், பிரச்சனைய குறைக்கிறோம் அப்டின்ற பேர்ல இந்த ரீலொகேஷன் பண்றதுல என்ன மேஜரா நடக்குது அப்டின்னா, அந்த நாய்கள் அந்த இடத்துல போய் புதுசா போய் அது செட்டில் ஆக முடியாது. ஏற்கனவே இருந்த நாய்களோட இது ஒண்ணா டிராவல் ஆகுறது, சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நாய்கள் இத துரத்துறது, இது பயந்து ஓடுறது, இல்ல திருப்பி அந்த நாய்களை இது அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றது. வெளியில இருந்து பார்க்கும்போது பார்த்தா, ஒட்டுமொத்தமா 15, 20 நாய்கள் ஒட்டுமொத்தமா ஒரு தெருக்கள்லயும் இதுலயும் சுத்தி திரியிற மாரி ஒரு பயம் வந்து மக்களுக்கு ஏற்படுது. இதுல அந்த புது நாய்களை பார்க்கும்போது, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்க நாய்களை பார்க்கும்போது மக்கள் கல்லால அடிக்கிறது, ஏற்கனவே வந்து பசி, பட்டினி, ஆப்பரேஷன், அந்த புண்ணோட வலி இதோட சுத்திட்டு இருக்கிற நாய்கள வந்து சில இடங்கள்ல கடிக்க ஆரம்பிக்குது. அ அப்படி சுத்திட்டு இருக்கிற நாய்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேல அ அந்த வலியும், வேதனையும், பசியும் தாங்க முடியாம பப்ளிக்க கடிக்க ஆரம்பிக்குது. இப்ப என்னன்னா, ஆ மக்களை வந்து நாய்கள் கடிக்குது, அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, பப்ளிக்கை நாய்கள் அதிகமா கடிக்கிறதுக்கான ஒரு காரணமா ஆயிடுச்சு. அப்படிங்கிறத இத எந்த நிர்வாகமும் ஆட்சியில உள்ளவங்களும் சரி, அதிகாரத்தில் உள்ளவங்களும் சரி, சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதும், அது சரியா வெளிப்படுத்தல அப்படிங்கிறதும், அதை சரியா வெளிப்படுத்தி அதுக்கான தீர்வு என்னங்கிறத இவங்க அதுக்குள்ள போகவே இல்ல அப்படிங்கிறது தான் அது 100% உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெருநாய்கள் பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது, இந்த நாய்களை பிடிக்கிறது, அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறத தாண்டி அதை பராமரிக்கிறதுக்கான விஷயங்களை அது சம்மந்தப்பட்ட ஒரு கொள்கையை வந்து தெளிவா சொல்லல. இங்கேருந்து புடிங்க, ஆப்பரேஷன் பண்ணுங்க. ஆப்பரேஷன் பண்ணது திருப்பி இங்க கொண்டாந்து விடக்கூடாது அப்டின்னா, அந்த ஆப்பரேஷன் பண்ணத அவங்க எங்க விடுவாங்க? அரசு ஏன் வந்து அந்த இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆப்பரேஷன் பண்ணதும் அவங்கள தான் விட முடியும். ஏன்னா, இன்னும் ஷெல்டர் சரியா நம்ம கட்டல பராமரிக்கிறதுக்கு. அப்டிங்கிற விஷயத்தை அவங்க ஏன் சொல்ல தயங்குறாங்க? அப்டிங்கிறது தான் நமக்கு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. நமக்கு புதிரான விஷயமா இருக்கு. ஆனா இதையும் கடந்து இந்த நாய்கள் இனத்தை அழிக்கிற வேலைகளும், அதுக்கு நடக்கிற கொடுமைகளும் பரவலா இல்ல. ரொம்ப அதிகமாவே நடந்துட்டு இருக்கு. பப்ளிக் சைடு வந்து விஷம் வச்சு கொல்றது, கல்லால அடிச்சு சாகடிக்கிறது, பிறந்த குட்டிகள அப்படியே தூக்கி கொண்டு இன்னொரு இடத்துல கொட்டுறது, தாயையும் அந்த குட்டிகளையும் பிரிச்சு போடுறது.
இது ஒரு பக்கம். அதுக்கடுத்து கருத்தடையில பிடிக்கும்போதே கொடூரமான காயங்களோட பிடிக்கப்பட்டு, அது வந்து கருத்தடை மையத்தில ஆப்பரேஷன் பண்ணும்போதே அது சாகுறது. கருத்தடைக்கு அப்புறம் அந்த குடல் கிழிஞ்சு நெறைய ஆண் நாய்களுக்கெல்லாம் அந்த விரைப்பையெல்லாம் வீங்கி அழுகுனதெல்லாம் நம்ம நெறைய சில வீடியோஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. அடுத்து போஸ்ட் கேர்ல நடக்கிற அந்த கொடுமைகள், ஒரு குறைஞ்சபட்ச ஒரு சாப்பாடோ, அதுக்கு தண்ணியோ இல்லாத அளவுக்கெல்லாம் ஒரு மாபெரும் கொடுமைகளை பண்றதோட இல்லாம, ரீலொகேஷன் பண்றது. இப்படின்னு இந்த தெருநாய்களுக்கு நடக்கிற கொடுமைகள் எல்லாமே பப்ளிக்கும் இதா மாறுதுங்கிறத சம்மந்தப்பட்ட அ துறையை சேர்ந்தவங்க புரிஞ்சு, சரியான நடவடிக்கைகளை தெருநாய்கள் விவகாரத்தில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது கருணையோட, நியாயத்தோட இருந்தா மட்டும் தான் தீர்வை நோக்கி முடியும். பப்ளிக்கும் அ இயல்பா தன்னோட வாழ்க்கைய வாழ முடியும். அந்த தெருநாய்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை சுமூகமா காண முடியும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தாழ்வான கருத்தா இருக்கு. சில இடங்கள்ல குறிப்பா இப்ப தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு சில மாசங்களா மட்டும் 2, 3 மாசங்களா மட்டுமே நெறைய நாய்க்கடிகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த பர்ட்டிகுலர் பகுதியில மட்டும் நாய்க்கடி அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஒரு ஆய்வோ, ஒரு விசாரணையோ கூட நம்ம எந்த அ அரசு சார்ந்த யாருமே பண்ணல. ஏன் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச தகவலை வச்சு பார்க்கும்போது, இப்ப நெறைய பேரு ஆல்ரெடி சாப்பாடு வச்சுட்டு இருந்தவங்க, சாப்பாடு வைக்கிறது எல்லாம் மேக்ஸிமம் குறைச்சுட்டாங்க. நெறைய பேர் நிறுத்திட்டாங்க. ஸோ, அப்போ உணவை தேடி அது பல இடங்களுக்கு நாய்கள் மூவ் ஆகுது. அப்புறம் காயம்பட்ட அந்த அந்த நோயோட அந்த தீவிரத்தோட வலி, அந்த நோயோட தீவிரம், அது வந்து கொஞ்சம் கோபமா மாறுறது. அடுத்து ரீலொகேஷன் மேஜரா வந்து என்னன்னா, நாய்களை மொத்த மொத்தமா புடிச்சு புடிச்சு வேற வேற இடங்கள்ல விட்டு போயிடுறாங்க. இது 3ம் சேர்ந்து தான் நாய்கள் வந்து பப்ளிக் அடிக்கிறதுக்கான காரணமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச நெறைய தகவல்களின் அடிப்படையில இத நம்ம சொல்றோம். ஸோ, இந்த குறைஞ்சபட்சம் ஆய்வு கூட இல்லாம, நாய்கள் தொடர்ந்து கடிக்குது, அதிகமா கடிக்குது அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகளை அ அ தெரிஞ்சா மட்டும் தான், இதுக்கான தீர்வுகளை நோக்கி நம்ம போக முடியும். அதுக்கு அ நீதிமன்றங்களோட ஆணைகள் சரியா இருக்கா? அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அரசு சரியா செயல்படுதா? அது சம்மந்தப்பட்ட ஆட்களோட தொடர் டிஸ்கஷன் நடக்குதா? அதாவது என்னன்னா, ஒரு தெருநாய்கள் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, அது எதனால பிரச்சனைகள், எதனால அதுக்கு வாய்ப்பு அந்த மாரி பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து, அந்த தெருநாய்களுக்கு உணவு போடுறவங்க, இல்ல தெருநாய்களோட அந்த பகுதியில, அந்த தெருக்கள்ல, அந்த பகுதியில வாழ்றவங்க, அவங்களுக்காக உழைக்கிறவங்க, அவங்க சம்மந்தமான ரிசர்ச் பண்றவங்க, இப்படி யாருமே யாரோட தொடர்புமே இல்லாம, அ ஒரு ஏசி ரூம் டிஸ்கஷன்ல வந்து தெருநாய்கள் பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் காண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இது ரொம்ப ஒரு வேதனையான, ஒரு ஒரு கொடூரமான ஒரு செயலா நம்ம பார்க்க முடியுது.